நண்பா, இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா, இந்த பாருங்கள். இன்றைக்கி வந்து கஜாடா பண்ண போகிறேன். டீ கடை கஜாடா. ஓகே நண்பா, அது என்னென்ன மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே நண்பா, இப்போ நான் ஒரு 100 கிராம் வந்து இது போட்டுக்கிறேன். சுகர் போட்டாச்சு. ஓகே மக்களே. ஓகே நண்பா, அது முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. அது சேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நான் ஒரு 100 கிராம் வந்து சுகர் போட்டிருக்கேன். இதோட வந்து ஒரு 150 தண்ணி ஊற்றிக்கங்க. 150 போட்டேன். இப்போ தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி போட்டுடலாம். ஒரு முட்டையை உடச்சி போட்டுடலாம். ஒரு முட்டை வேண்டாம், இதில் பாதி தான் போடணும். சரி, நான் ஒரு முட்டை போடுறேன், கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, இப்போ 600 நீங்கள் 450 அந்த மாதிரி தண்ணி போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முட்டை போடுங்க. ஆனால் முட்டை போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மக்களே. ஓகே மக்களே. ஸோ போட்டாச்சு. ஸோ நண்பா, இப்போ நான் இதில் வந்து தண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டிருக்கேன், சர்க்கரை 100 கிராம், தண்ணி வந்து 150, ஒரு எக்கு போட்டிருக்கேன். எக்கு நீங்கள் ஒரு எக்கு போடணும்னா கம்மியாக போட்டுங்க. குவாலிட்டி கரெக்ட் இந்த மாதிரி கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுங்க. ஓகே நண்பா, இப்போ நான் இதில் சோடா மாவு போடுறேன். சோடா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ பேக்கிங் சோடா. ஓகே நண்பா, இது அப்புறம் ஆயிலு லைட்டாக போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை, ஓரளவு போட்டுங்க. சும்மா அவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க, எனக்கு அவ்வளோ தேவையில்லை. இப்போ இது நல்லா கை விட்டு கலக்கணும். ஓகே நண்பா. ஸோ நண்பா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா வெரி வெல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இதிலெல்லாம் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது, கை போட்டு. ஓகே மக்களே. ஸோ இதோட நான் 1 கப்பு 2 கப்பு நான் இதில் மைதா போடுறேன். ஓகே மக்களே. ஸோ இதில் 2 கப்பு போட்டுறேன். இந்த மாதிரி கப்பு. ஓகே மக்களே. ஸோ இப்படி கலக்கணும் நல்லா. கப்பு ஒன்றும் போடல நான் மாவு, அதுக்கு லைட்டாக கையில் வந்தது. ஸோ இது எத்தனை இருக்குன்னு தெரில. ஸோ இது ஒரு கப்பு போட்டிருக்கேன் மக்களே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கப்புல அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 கப்பு இதில் போட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 250 வரும். 250 ஒரு 300 கிராம் போட்டுக்குங்க. நான் 300 கிராம் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் 250 கிராம் போட்டிருக்கேன் மைதா மாவு. ஓகே மக்களே. ஸோ நல்லா கலக்கிக்கங்க. ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக்களே கலக்கிங்க. இந்த மாதிரி லெவலில் கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி போடணும். ஓகே மக்களே. ஸோ நல்லா கலக்கிங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, பப்புள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, முட்டையாக. ஸோ நல்லா கலக்கிங்க. ஸோ இந்த மாதிரி
ஸோ இன்னும் கொஞ்சம், இப்போ நான் 150 கிராம் போட்டிருக்கேன். இன்னொரு 50 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் மாவு. ஓகே மக்களே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 50 கிராம் கையில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். டீ கடையிலலாம் சாப்பிட்ருப்பீங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். செய்கிற மாதிரி செஞ்சுக்கங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே. இதோட கொஞ்சம் இதுவும் போடணும். கடலை மாவு ஒரு 1/2 கிளாஸ் போட்டுங்க. கடலை மாவும் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் நான் போடல, 25 தான் போட்டிருக்கேன். போடு. ஸோ இந்த இதோட கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்துடும். ஓகே மக்களே, நல்லா கலக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை மாதிரி இப்படி பண்ணி போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இதோட இது போட்டுருங்க. அது முதல்ல ரேசம் கடலை மாவு கொஞ்சம் போட்டுங்க. ஸோ கடலை மாவு கொஞ்சோண்டு போதும், ஒரு 50 கிராம் போட்டுங்க மக்களை. 50 கிராம் செட் ஆகும். ஒரு 50 கிராம் போட்டாச்சு. இதில் அப்படியே இது பண்ணிடலான்னு தான். இந்த மாவு நல்லா கலக்கிங்க. ஓகே மக்கள். ஸோ இந்த பதத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் உருண்டை பிடிச்சி அப்படியே போடணும் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்தில் அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டுருங்க, ஓகே ஆகிடும். ஸோ நல்லா கலக்கணும். இந்த மாவு சரியாக செட் ஆகல. ஸோ கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிட்டேன். மாவு நீங்கள் நல்லா கலக்க தான் இந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஓகே நண்பா, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி டாட் பண்ணி ஸோ ரொம்ப பிடிச்சி அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா அது ரோல் ஆகிடும். ஓகே மக்களே, ஸோ இதுதான் ஒரு வாட்டி ஒரு கலக்கிக்கிறோம் உள்ளுக்குள்ளே வந்துடும். செஞ்சேன்னா இதை போட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து நான் ஏற்கனவே இந்த இது ஒன்று பண்ணியிருந்தேன் பாதுஷா, அதே மாதிரி தான் அப்படியே எடுத்து போட்டுறவங்க தான். வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. இந்த ஆயில் கொஞ்சம் சூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது ஆயிலை வந்து இது போடும்போது ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப சூடாகி போடக்கூடாது. ஓகே மக்களே, அதே மாதிரி ஆயில் நல்லா ஊற்றிக்கணும். ஸோ இதுதான் ஓகே நண்பா. இப்போ நான் ஆயில் கொஞ்சம் ஆயிலை வந்து சூடு பண்ணி எப்படி பண்ண காமிக்கிறேன். ஓகே நண்பா. பேன் வந்து பாருங்கள், பேன் நல்லா கடாய் வந்து இதாகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நிறையா ஊற்றி ஆகணும், டிக் பண்ணணும். உள்ளே போகும்போது ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஆயில் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடாகணும். லோ ஃப்ளேமில் வச்சா போதும் நண்பா. ஓகே மக்களே, ரொம்ப ஃப்ளேமில் ஜாஸ்தி வைக்கக்கூடாது. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடணும் தான் உள்ளுக்குள்ளே. ஓகே மக்களே, இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடணும் டாப்டப்பா. ஸோ பாருங்கள், ஆனால் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஆயில். நான் காமிக்கிறேன். ஸோ மக்களே பாருங்கள், ரொம்ப சூடு இல்லை. ஸோ மக்களே, ரொம்ப சூடு இல்லை. இந்த மாதிரி ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ டிப் பண்ணி இப்படியே போடணும். பாருங்கள். ஸோ சின்னதாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக தான் போடணும்னு இல்லை, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போட்டுங்க. இது அப்படியே இதானதுக்கப்புறம் மேலே வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக தான் போடணும்னு இல்லை. சரிங்களா, ஆயிட்டுக்கு இங்கேயும் அதே மாதிரி நம்ம இங்கேயும் போட்டுறோம். நல்லாயிருக்கு. மக்களே, முட்டை கொஞ்சம் இதாகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ இது போய்ட்டு மேலே வரணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள் மக்களே, இப்போ நல்லா மேலே வந்துடுச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ மேலே வந்துடுச்சு. இதே மாதிரி இப்போது நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருங்கன்னா. ஸோ எல்லாமே என்னால் போட முடியல, சட்டி சின்னதாக இருக்குது. ஓகே மக்களே, பாருங்கள், அது நல்லா வந்துருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ளேமை ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிடணும் தான், கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமை ஏற்றிடணும் தான், அப்போ தான் கொஞ்சம் நல்லா உள்ளே வேணும். பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே திருப்பி ஒன்று அதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். இதுக்கு பாருங்கள், அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஓகே மக்களே, கலரும் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துருக்கு. அது எப்படி வந்ததுன்னா முட்டை போட்டனால வரும். எப்பயுமே முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா இதாகிடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இல்லைலாம்
ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் ஃபார்முலா. எதுக்கு ஸ்பீடாக ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது லைட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா உள்ளே போய்ட்டு மேலே அப்படியே வரணும். மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமை அப்படியே ஏற்றினவங்க தான். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு முறுமுறு வேணும்னா கொஞ்சம் அந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே. ஸோ மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. அப்படியே குத்தி எடுத்துருவானுங்க. இதில் டிஷ்யூ அப்படியே போட்டுருக்கேன். இந்த டிஷ்யூ வச்சுக்கலாம். நீங்கள் கடை இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுருங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் மக்களே ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பண்ணிவிட்டேன். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு போடணும், கொஞ்சம் ஆறணும். இப்படியே போடக்கூடாது, இப்படியே போட்டால் கொஞ்சம் இதாகிடும் அப்புறம். ஸோ கஜாடா சட்டி கொஞ்சம் எனக்கு ஓகே மக்களே கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆயிலும் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போது அதே மாதிரி சின்ன போட்டுக்கலாம் மக்களை பாருங்கள். ஸோ அடுத்தது போட்டேன். சின்னதாக கூட போட்டுக்கலாம் மக்களே. ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போ இதுவும் போட்டேன் நண்பா. அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி உடையுது பாருங்கள். ரொம்ப உடஞ்சாலும் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன்லாம் கொஞ்சம் வந்தாலும் திருப்பிடுவாங்க தான். மெயினு ரெடி ஆகிட்டு இதெல்லாம் ஆக்கி வச்சுருந்தேன். எல்லாம் டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட வேலை செய்கிறவங்க. ஓகே மக்களே. ஸோ அதுக்கு தான் இங்கே தனியாக பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ மக்களே நல்லா இதாகிடுச்சு. எடுத்துகிட்டு தான் செம்மையாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்யூவில் நான் வச்சுருக்கிறேன். போட்டுடலாம் மக்களே. கத்தியில் குத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிப்பு வந்துருக்கணுங்களா, இதுதான் கஜாடா சொல்லுது. ஸோ இது கொஞ்சம் வேகணும் நம்ம. பாருங்கள் மக்களை, செம்மையாக இருக்குது கஜாடா. இதுதான் கஜாடா. நல்லா இதாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஸ்க்ரப்ஸியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் மக்களை. டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் இதாகிட்டுருக்கு.
திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் இதாகணும். ஸோ மக்களை இதுவும் எடுத்துடலாம். இது வந்துடுச்சு. இந்த பாருங்கள் ஆயிடுச்சு. ஓகே மக்களை, பாருங்கள் மக்களை, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு கஜாடா. நான் கொஞ்சம் சின்னதாக போட்டேன், என்னோடய அண்டி கொஞ்சம் சின்னது, ஸோ அதனால் சின்னதாக போட்டேன். ஓகே மக்களை, இதே மாதிரி போட்டுட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க இதே மாதிரி செஞ்சுட்டு வீட்டில். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் மக்களை. கண்டினியூ வீடியோ பாருங்கள். நண்பா பாருங்கள், செம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள் கஜாடா, டீ கடை கஜாடா செம்மையாக பண்ணியிருக்கேன் நண்பா. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி பாருங்கள், நல்லா வெடிச்சிருக்கு. என்னால் அந்த கடாய் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதெல்லாம் சின்னதாக போட்டேன். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் பெரிய கடாயாக இருந்தால் பெரிய கடாயை போட்டுங்க. இது பாருங்கள் நல்லா உடஞ்சிருச்சு, நல்லா உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்கள் நண்பா, தெரிஞ்சுங்களா? பாருங்கள் நண்பா, நல்லா தெரியுது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்கும் போல். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பா. ஆயில் வச்சு சாப்பிட்டுட்டு சொல்ல முடியல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க, வேறு லெவலாக இருக்குது. அதே மாதிரி லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்காக பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கை ஒன்று போட்டிங்கன்னா அது ஷேருக்கு சமமாயிரும். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.